ஹாய், நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம எபிசோட் நம்பர் 23 பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இன்வெஸ்டிங் சீரீஸில் மெயினாக பிளெட்ஜ் பற்றி பார்த்தோம். அண்ட் இப்போ இன்வெஸ்டிங் சீரீஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் வி கோனா சி பிஇ ரேஷியோ. ஓகே, ஸோ பிஇ ரேஷியோ பற்றி நான் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, நிறைய பேரோட ஒரு ட்ரீம் கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்ன ட்ரீம் கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக் பற்றி அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு இந்த பிளெட்ஜ் பற்றி தெரிஞ்சிருக்காது, வேல்யூவேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்காது. பட் பி ரேஷியோ பற்றி அவங்க வந்து எங்கன்னா யூடியூப்ல எங்கன்னா பார்த்து பி ரேஷியோ வச்சு அனாலிசிஸ் பண்ணிலாம் நிறைய பேர் ஸ்டாக்ஸ் எடுத்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு பி ரேஷியோ ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பி ரேஷியோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட ஃபைனலாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்கு முன்னாடி பி ரேஷியோனா என்னன்னு பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள். இப்போ 2 பேர் எடுத்துக்கலாம். நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஏ இருக்காரு இல்லையா, ஏ என்ன பண்றாருன்னா ₹1 வாங்குறதுக்கு ₹1 அதாவது ₹1 ஒரு கம்பெனில இருந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு ₹20 கொடுக்குறாரு, இன்புட்டா கொடுக்குறாரு. ₹1 அவுட்புட்க்கு ₹20 இன்புட்டா கொடுக்குறாரு. இது யாரு? ஏ. இதுவே பி வந்து பாத்தீங்கன்னா அதே ₹1 அவுட்புட் எடுக்கிறதுக்கு ₹45 இன்புட்டா கொடுக்குறாரு. இங்க யார் வந்து ப்ராஃபிட்டபிள்? இங்க யாருக்கு வந்து காசு அதிகமா சேரும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ₹1 ப்ராஃபிட் வர்றதுக்கு ₹20 நான் கொடுக்குறேன். கரெக்டா? ரைட். இது ஏ. பி என்ன பண்றாரு? அதே ₹1 நான் எடுக்கிறதுக்கு ₹45 நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். அப்படி பார்க்கும்போது ஏ என்ன பண்ணுவாரு? அதே ₹40 ₹45 ₹2 எடுத்துட்டு போயிடுவாரு. அப்ப டிஃபால்ட்டா இங்க ப்ராஃபிட்டபிள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ தான். கரெக்டா? இந்த கான்செப்டுக்கு பேர் தான் பி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனில நான் ₹1 எடுக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அனாலிசிஸ் பண்ணி ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ பேர் தான் பிஇ ரேஷியோ. பிரைஸ் ஆஃப் த ஷேர் பை ஏர்னிங் பர் ஷேர். பிரைஸ் ஆஃப் த ஷேர் பை ஏர்னிங் பர் ஷேர். இதுதான் பி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இதோட லாஜிக் என்னன்னா, பி ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கும், அப்போ அவ்வளோ கம்மி விலை கொடுத்து நம்ம ஒரு ஷேர்ல ப்ராஃபிட் பண்ணிடலாம்னு அர்த்தம். பி ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அந்த அளவுக்கு விலை கொடுக்குற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பி ரேஷியோ அப்போ பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3 விதமா பிரிச்சுக்கலாம். ஸோ பிஇ ரேஷியோவில் வந்து லோ பிஇ ரேஷியோ, மாடரேட் பிஇ ரேஷியோ, ஹை பிஇ ரேஷியோ அப்படின்ட்டு 3 பிரிக்கலாம். இப்போ இந்த லோ அப்படின்றது என்னன்னா ப்ராபப்ளி ஒரு 15 25 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது லோ பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. மாடரேட்லாம் 25 ஒரு 35 40 வரைக்கும் அதை மாடரேட்னு சொல்லுவாங்க. ஹைலாம் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே, அதாவது 40 50 60 70 80 இந்த மாதிரிலாம் கூட இருக்கும் நிறைய ஸ்டாக்ஸ்க்கு. இதெல்லாம் ஹை பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா ஹை பிஇ ரேஷியோ வந்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ₹70 ₹60 கொடுத்து நான் ₹1 வாங்குறதுக்கு அதை விட கம்மி காஸ்ட் கொடுத்தாலே நான் வாங்கிட்டு போற அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பி ரேஷியோ லோல இருக்கும்போது, மாடரேட்ல இருக்கும்போது தான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவாங்க. இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டெக்னிக். ஸோ இப்போ உங்களுக்கு பி ரேஷியோனா என்னன்னு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம screener.in அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்திருக்கோம். நீங்கள் நம்ம வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே தெரியும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு இந்த வெப்சைட் வந்து சூட்டபுளாக இருக்குன்றதுனால நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஒன்ஸ் வந்தவொடனே நம்ம லாகின் பண்ணிடணும். அது இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டேட்டாஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ நீங்கள் வந்து இந்த இடத்துல சர்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா RVNL அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஒரு ஸ்டாக் வருது. இப்போ அதில் ஸ்டாக் பிஇ அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது என்ன இருக்குன்னா 53.4 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ. ரைட். அதே மாதிரி இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு பேங்க் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்டாக் பின்னு இருக்கு பாருங்கள், 20 இருக்கு இல்லையா, அப்படின்னா அதோட இதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பேங்க்கோட பி ரேஷியோ வந்து இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ரைட். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி அதுவுமே நான் இங்கே உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு செக்டார் பொறுத்தும் பி வேல்யூ மாறுன்றதுனால நான் வாட் இஸ் ஆவரேஜ் பி வேல்யூ ஃபார் பேங்க்ஸ் இன் இந்தியா அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கேன் கூகுளில். ஸோ அதில் குட் பி ரேஷியோ உள்ள பேங்க்ஸ் எல்லாம் காட்டுது. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எப்போவுமே இது நான் உங்களுக்கு வந்து இப்போ அடுத்து சொல்ல போகிறேன். பட் ஒரு பி ரேஷியோ வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டாக் வந்து நல்ல இடத்துல இருக்குன்றத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேராமீட்டராக நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு கம்பெனிக்கு எப்படி ஒரு பி ரேஷியோ பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருப்பீங்க. கரெக்டாக? ரைட். இப்போ நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது பி ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாருக்கும் மாறும். இதுதான் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இது போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் தோராயமா. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன்னா இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னா இப்போ எனர்ஜி செக்டாருக்கு பி ரேஷியோ வேற இருக்கும்.
இதுவே பேங்கிங்க்கு பி ரேஷியோ வேற இருக்கு. அதாவது ஆவரேஜ் பி ரேஷியோ பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆவரேஜ் வேல்யூ வந்து வேற இருக்கும். இப்போ நான் இந்த 25-35 எல்லாத்துக்கும் 25-35 கிடையாது. ஸோ அதனால தான் இண்டஸ்ட்ரியல் பி அண்ட் நார்மல் பின்னு 2 ரேஷியோ யூஸ்வலாக இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பி ரேஷியோ பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்றது இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். அதாவது நான் வந்து அந்த மாதிரி அணுக மாட்டேன்னு சொல்ல வரேன். ஸோ பி ரேஷியோ வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த மாதிரி இருக்கு போல அப்படின்ற தெரிஞ்சுக்கலாமே தவிர இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் அப்போ கம்மி ப்ரைஸ்ல இருக்கு, இல்லை ஒரு ஸ்டாக் வந்து நம்ம இப்போ வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு பி ரேஷியோ அக்யூரேட்டான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்போ கம்மி பி ரேஷியோ இருக்கு அதனால அந்த ஸ்டாக்ஸ்லாம் வளர போகுதுன்னா கிடையாது. ஸோ அதனால பி ரேஷியோ மட்டும் வச்சுக்கிட்டு அனாலிசிஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் அந்த டாபிக் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நம்மளோட கிளாஸஸ்ல நம்ம பி ரேஷியோ யூஸ் பண்ண போறோமானா கிடையாது, நம்மளுக்கு தேவை கிடையாது. வேல்யூவேஷன்ஸ் போதும், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் போதும், பிளட்ஜ் போதும், ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்டாக் பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. பி ரேஷியோன்றது வந்து போனஸ் வேணும்னா, அதாவது அது வந்து ஓரளவுக்கு கம்மியா இருந்துச்சுனாலும் ஃபைன், மாடரேட்டா இருந்தாலும் ஃபைன், அண்ட் ஸ்டாக் இறங்க இறங்க அது வந்து ஐயா இருந்தா கூட அட்ஜஸ்ட் ஆயிடும். அதனால நான் வந்து பி ரேஷியோ பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் அணுக போறோமானா கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஸோ டெக்னிக்கலா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஸ்டாக் எந்த இடத்துல வாங்கணும்ட்டு. அதுதான் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு ஸ்டாக் வாங்கணுமா வேணாமா. டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா எப்போ வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இந்த ஒரு 3 பாயிண்ட் இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இந்த 3 பாயிண்ட் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வேல்யூவேஷன் வந்து ஒரு ஸ்டாக் எந்த அளவுக்கு சூட்டபுளா இருக்கு, கிட்டத்தட்ட பி ரேஷியோவே தேவையில்லை வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும். ஸோ அப்போ நான் இப்போ வாங்கலாமா இல்லை ஓவர் பிரைஸ்டா இருக்கான்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இப்போ அந்த கம்பெனி எந்த அளவுக்கு மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அதாவது அவங்களோட பிசினஸ்லன்றது இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அந்த கம்பெனில எதனா பிரச்சனை நடந்துட்டு இருக்கா, உள்ள எதனா இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இல்ல எதனா பெரிய ப்ராப்ளம் விரிசல் வரப்போகுதா, அந்த கம்பெனியோட ஓட்டா இருக்கா, இது எல்லாமே பிளட்ஜ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே, அது கிளியரா இருக்குனாலே அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு வந்து இட் இஸ் ஆக்சுவலி குட்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் கண்டிப்பா செக் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக்ல. ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டின்றது ஒரு கரெக்டான டியூரேஷன். நீங்க அப்பப்போ செக் பண்ணி பிளட்ஜஸ் சில கம்பெனிஸ் சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இல்ல ஆல்ரெடி இருந்த டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். அதனால இப்போ ஒரு விஷயம் நம்ம பாத்துட்டோம்னா அதுதான் எப்பவுமே அப்படி கிடையாது. ஸோ நம்ம எப்பவுமே 6 months ஒன்ஸ் இந்த பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த 3 விஷயங்கள் தான் நான் வந்து பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு. அண்ட் இட் ஹஸ் பீன் வண்டர்ஃபுல். ரொம்ப நல்ல ஜேர்னி இருக்கு. ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்டாக் அணுகிறது இப்படிதான்ற மெத்தடாலஜி ரொம்ப சிம்பிளா நான் வந்து உங்களுக்காக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, நீங்க இதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட பர்சனல் ஃபேவரட்டான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக போக போறோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் மறக்காம எப்பவும் போல சொல்ற மாதிரி டெலகிராம் குரூப்ல லிங்க் இருக்கு, ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.